வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு சற்று முன் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அரசு ஊழியர்களுக்கு புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, இதன் மூலம் அரசு ஊழியர்களுக்கு என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது சார்ந்து விவரத்தை பார்ப்போம். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலத்தினுடைய சட்டமன்ற காலம் நிறைவடைய இருப்பதால் அதற்கான தேர்தல் தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மார்ச் 15ஆம் தேதி வெளியிட்டது. அதன்படி தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான குட் நியூஸ் வெளிவந்துள்ளது. வர இருக்கும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்கள் அனைவருக்கும் சுலபமான வாக்களிக்க வசதியாக தேர்தல் நாளில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வர இருக்கும் தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அந்த நாளில் அரசு ஊழியர்கள் மட்டுமில்லாமல் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களும் அவர்களுக்கு சம்பளத்துடன் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அனைவருக்கும் எந்த சிரமமும் இல்லாமல் வாக்களிக்க முடியும். அதேபோல் புதுச்சேரி, கேரளா மற்றும் அசாம் மாநிலத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுவதால் அந்த நாளிலும் ஊதியத்துடன் விடுப்பு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு வங்கத்தில் 2 கட்டமாக ஏப்ரல் 23 மற்றும் ஏப்ரல் 29ஆம் தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற இருப்பதால் அந்த நாட்களிலும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக மார்ச் 15ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் 5 மாநிலங்களுக்கான தேர்தல் அட்டவணையை வெளியிட்டது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் அடங்கும். தமிழகத்தை பொறுத்தவரையில் வேட்புமனு தாக்கல் கடைசி தேதி ஏப்ரல் 6, பரிசீலனை ஏப்ரல் 7, மனு திரும்ப பெறும் கடைசி நாள் ஏப்ரல் 9. இந்த தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வேட்பாளர் பட்டியல், தொகுதி பங்கீடு உட்பட பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. மொத்தத்தில் வாக்காளர்கள் அனைவரும் தங்கள் ஜனநாயக உரிமையை பயன்படுத்துவதற்காக இந்த ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அறிவிப்பு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.